விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம நண்பர் தோட்டத்தில் உளுந்து வந்து விதைக்க போகிறோம். அதான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உளுந்து விதைக்கிறதுக்கு வந்து டிராக்டர் வந்து நம்ம இந்த விதை போடுற மிஷினை வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது. ஒரு நிதானமான லெவலில் ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே டக்கரை பொறுத்தவரை ஹை ஸ்பீடு ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஆனால் 8 கிலோமீட்டர் இல்லைன்னா அதுக்கு கீழே மெதுவாகவே ரொம்ப மெதுவாக போகணும். ஓகே, அப்போ தான் விதை வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்து விழும். இல்லைட்டனா விதை வந்து ரொம்ப லாங்காக, ஓகே, இங்கே ஒரு இடத்துல ஒரு 4 விதை இருக்கும், இன்னும் பார்த்தா இன்னும் ஒரு 5 அடி தள்ளி ஒரு 4 விதை இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் டிராக்டர் வந்து மெதுவாக ஓட்டணும். இதை வந்து டிராக்டர் வச்சுருக்க அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். மேற்படி இந்த விதை வந்து எப்படி வந்து மிஷின்லேருந்து கீழே விழுதுன்னா, அந்த ஒவ்வொரு விதையும் இந்த பார்க்குறீங்கள இந்த இதுலேருந்து அப்படியே ரவுண்ட்ஸ் இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். கீழே அந்த மிஷின் பெருசு வந்து சுற்ற கீழே வந்து அப்படியே இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சுற்ற இதில் விதை வந்து அதிகமாக இருந்தால் அந்த விதை வந்து கரெக்டான அளவில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விதை அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஸ் மாதிரி இருக்குது பார்க்குறீங்களா, இந்த ப்ரெஸ்ஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விதையை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். மற்ற விதையெல்லாம் கீழே விழுந்துடும். திருப்பி அது அகெயின் சுற்றியில் அப்படியே விதை வந்து ரொட்டேட் ஆகி இந்த பைப் வழியாக ஆல்ரெடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி இப்போ டில்லர்லாம் பார்த்துருப்பீங்க, டில்லரில் வந்து 2 பேர் உட்காந்து ஆல்ரெடி விதை வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பைப் தான் இதுலேயும் இருக்கும். டில்லரில் என்ன மாடிஃபிகேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மிஷின்லேயும் மாடிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து விதை விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டியில் வந்து விதை இருக்கும், அதாவது டிராக்டரோடு அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பெட்டி, அதாவது டிராக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பெட்டியில் அந்த விதை மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு பெட்டி அப்படிங்கிறது அந்த விதை வந்து நம்ம போடுறது. செகண்ட் பெட்டியில் வந்து அந்த உளுந்தோட அடி உரம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. டிஏபி இல்லைட்டனா டிஏபி தான் மோஸ்ட்லி வந்து உளுந்து கொடுப்பாங்க. அதனால டிஏபி வந்து அதில் ஃபுல்லாக போட்டுருவாங்க. இந்த விதை மிஷின் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு விதையை போடும். ஃபஸ்ட்டு விதையை போட்டு அதுக்கடுத்து டிஏபி அந்த மாதிரி பக்கத்தில் அப்படியே ஒரு லெவல்லே போட்டுக்கிட்டே இந்த மிஷின் வந்து போகும். ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த மிஷின் வந்து எவ்வளோ நேரம் போடுன்னா, இப்போ நானும் என் நண்பர்களும் 3 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு வந்து 6 மணி ஆச்சு. 6 மணியில் கிட்டத்தட்ட நாங்கள் 3.5 ஏக்கர் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். அப்போனா நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போனா மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு வந்து ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் வந்து நம்மளால் போட முடியுது 1 மணி நேரத்தில். அதுவும் இந்த விதை மிஷினில் மெயினான கான்செப்ட் என்னென்னா, நம்ம மிஷினை வந்து மெதுவாக ஓட்டணும். மெதுவாக ஓட்டலைன்னா விதை வந்து வேகமாக விழும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீட் ரைஸ் பண்ணால் விதை வந்து விழாது. ஸ்பீட் ரைஸ் பண்ணால் இங்கே ஒரு 4 விதை அங்கே ஒரு 4 விதை வந்து இருக்கும். அந்த மாதிரி இடைவெளியை வந்து தவிர்ப்பதற்கு நம்ம மிஷினை வந்து மெதுவாக இயக்கணும். இது வந்து விவசாய பெருமக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், தெரியாதவங்களுக்கு நான் இது வந்து சொல்கிறேன். மேற்படி ஒரு ஏக்கருக்கு வந்து உளுந்து வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோன்னா, அண்டு சில விவசாயிகள்லாம் 6லேருந்து 8 கிலோ ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து சில விவசாயிகள் 6லேருந்து 8 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சில விவசாய பெருமக்கள் வந்து 8லேருந்து 10 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போது நம்ம நண்பர் தோட்டத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா 8 கிலோ விதை வந்து எடுத்துக்கிறோம். 8 கிலோ விதை ப்ளஸ் அந்த டிஏபி வந்து மிஷினோட முன்னாடி போட்டிருப்போம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அட்டன் டைமில் வந்து நிலத்தில் வந்து விழும். நேனோ டிஏபி அப்படிங்கிற ஒரு உரம் இருக்குது. அந்த உரத்தை நீங்கள் உளுந்து விதை நிறுத்தி பண்ணி நீங்கள் விதைச்சிங்கன்னா உளுந்து தாக்கக்கூடிய மழை காலத்தில் அந்த பூசண நோயை எல்லாத்தையும் எதிர்க்கும் சக்தியை வந்து அந்த உளுந்து விதைக்கு வந்து அந்த நேனோ டிஏபி சத்து வந்து தரும். 1 கிலோ விதைக்கு வந்து 5 ml வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அண்டு விதை நிறுத்தி, இப்போ 8 கிலோனா நீங்கள் 40 ml யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற நேனோ டிஏபி பாட்டிலோட அந்த மேல் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடி வந்து எத்தனை mlனா 25 ml வரும். இதே மாதிரி நீங்கள் 2 ml வந்து 8 கிலோ விதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணி விதை நிறுத்தி பண்ணி நீங்கள் நிலத்தில் விதைப்பது மிகவும் நல்லது. மேலும் விவசாயம் தொடர்பான அனைத்து தகவலுக்கும் அண்டு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி அண்டு பூசணக்கொல்லி மற்றும் ட்ரோன் மூலிமா உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் மூலிமா மருந்து அடிக்கணும், இல்லைன்னா
களைக்கொல்லி மருந்து அடிக்கணும் இல்லைன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நாங்கள் வந்து தருவோம். நன்றி.